ஹாய் ஓகே, ஃபைனலாக வந்துட்டு லாங் ஜர்னி, லாங் அவுட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் வந்து இந்த வாட்டி வந்து ரூம் எடுக்கலை. இந்த வாட்டி வந்துட்டு ஏர்பிஎன்பி மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? ஓகே, நல்லா தான் இருக்குது. சின்னது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் சின்னது தான். எட் ஹோட்டல் ரூமை விட எவ்வளோ பரவாயில்லன்னு அப்படிங்க. இதுதான் பெட்ரூம், இது வாஷ்ரூம். நீட்டாக இருக்குடா, நல்லா இருக்குப்பா, பரவாயில்லையே. இங்கே நாங்கள் வந்துட்டு புக் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் 2 days மட்டும்தான். அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்டு வராங்க, 2 பேர் வராங்க. என்ன இது யாருன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்ப வரும். வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேரிஸ் vlog. ஃபைனலாக ஹோட்டலுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. வாங்க காட்டுறேன். கிச்சன் இருக்கு. அடுப்பு எரியுதா? அடுப்பே எரியுது. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. பாருங்க, எனக்கு தேவையான இப்போ இன்கேஸ் நம்ம எதாவது சமைக்கிறோம் அப்படின்னா கூட மிளகா எல்லாமே இருக்குது, மசாலாஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாத்திரம் இருக்குது, ஹைலைட்டு எல்லா பாத்திரமும் இருக்குது. நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜுங்க. இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஹோட்டலில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஏர்பிஎன்பி மாதிரி புக் பண்ணுங்க. ஹோட்டலை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், எட் ஒர்த்னு நான் சொல்லுவேன். நான் பெட்டர். ஸோ பார்ப்போம். செம்ம டயர்டு. ஏன்னா அங்கே ஜூவில் இருந்து டைரெக்டாக இங்கே தான் வரும். இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் வேறு பண்ணணும். அனுப்புக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அப்படியே அனுப்பு வாங்கும்போது நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மாதிரியாவுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக தொப்பிஇல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஒரு தொப்பின்னு வாங்கி வச்சுருக்கேன். காட்டுறேன், தொப்பியை காட்டுறேன். இப்போ இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அப்படின்னு சந்திப்போம். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா போன வீடியோவில் 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 இப்போ ஒன்று ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தர் வந்து வரல அப்படின்ட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி. என்னோட கேமிங் vlog வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நேதாஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வரல அப்படின்ட்டார். இன்றைக்கில் நாளைக்கு தான் வரேன் அப்படின்னாரு. அவரை வச்சு இன்னொரு வீடியோ ஒன்று போடுவோம். ஸோ இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க மிஸ்டர் மதிப்புக்குரிய பாக்கெட் உட்காருங்க. பாக்கெட் ஏகேஏ கவின் தானே? இப்போதான் நான் இவரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து கேம் விளையாடும் போது வந்துட்டு நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பேசி பயங்கரமாக விளையாடுவோம். என்னோட கேமிங் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்கெட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக விளையாடுவோம். அந்த பாக்கெட் தான் இவர். சொல்லுங்கள் பாக்கெட், எப்படி இருக்கீங்க? பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. நல்லா இருக்கேன். எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேமிங் ஃப்ரெண்ட் நேரில் பார்க்கறது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ என்ன உங்களுக்கு தெரியல தானே? சத்தியமா தெரியல. ஏன்னா இவன் மூஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. இவனோட வாய்ஸுக்கும் இவனோட ஃபேஸுக்கும் இவன் ஹைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இவன் வாய்ஸ் வந்துட்டு இவன் வாய்ஸ் இது பண்ணும்போது இவனை நான் வந்து வேற மாதிரி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவனை இப்படி இவன் டக்குன்னு இவன் கால் பண்ணிருந்தான், வந்துட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு. வெளியில போனதுக்கு அப்புறமா அப்படியே சுத்தி பார்த்தேன், எங்கேயுமே தெரியல. நான் சரி ஓகே, எனக்கு இங்கே வந்து நெட்ஒர்க் வேறு கிடைக்கல. எனக்கு இந்த சரௌண்டிங்கில் நெட்ஒர்க்கே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், சரி மறுபடியும் இங்கே வருவோம், எனக்கு இங்கே தான் வைஃபை கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கேன். ரூம் கிட்ட போய் நின்றுட்டு இருக்கேன். இவன் வந்தான், ப்ரோ
வாங்க மேடி ப்ரோ அப்படின்னு. யாராப்பா நீ, என்னடா இவ்வளவு ஹைட்டா இருக்க என்ன விட அப்படிங்கிற மாதிரி இருந்தியா ப்ரோ. நான் பாக்கெட் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்தது நிஜமாவே. சோ எப்படி போகுது கேமிங் எல்லாம்? கேமிங் சூப்பரா போகுது ப்ரோ. லவ் லைஃப் எப்படி போகுது? நக்கல்யா அவனுக்கு. லவ்வே இல்ல, பிரேக்கப். நிஜமாலும் பிரேக்கப் ஆயிருச்சு. என்ன சொல்ற? ஆமாயா, பிரேக்கப் ஆகி 1 month ஆச்சு. சொல்லவே இல்ல. சொல்லிட்டு தானே இருந்தேன். எனக்கு தெரியாது. தெரியாதா? எப்ப நடந்துச்சு? அது 1 month முன்னாடி நடந்துருச்சு. சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஸோ 2 பேரும் இப்ப பேசிக்கிறது இல்ல. 4 years காலேஜ்ல இருந்து இப்ப பேசிக்கிறது இல்ல. சுத்தமா பேசுறது இல்ல. சரி ஓகே, அந்த டாபிக் உள்ள இப்ப போக வேண்டாம். அதேதான் இப்ப வேணாம். மாறுது அதை பத்தி பேசும்போது. சோ அதை பத்தி ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. என்ன வயசு உனக்கு? 21. கரெக்ட் தான். ஆஹா, ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். சோ என்ன பிளான் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன பிளான்? லேப்டாப் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? லேப் இருக்குது. கேம்ல எல்லாம் Fortnite விளையாடலாமா? லைவ்ல இதுக்கு மேல வந்து எப்படி காட்டுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. இன்னைக்கு நைட் எப்படி போகணும் கூட எனக்கு கரெக்டா தெரியல. ஃப்ரெண்டே லவ் மேட்ரே ஃப்ரீடாப்ல ஆஃப்டர் கூலடாப்ல. ஸோ அதனால இதுக்கு மேல வந்துட்டு லைவ் வீடியோல வந்து எப்படி கேம் விளையாடுறதோ இல்ல நாங்க எப்படி இருக்கோன்ட்டோ வந்து காட்ட முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. ஸோ பட் ஸ்டில் வீடியோஸ் வரும், பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தரையா வந்து பிக் செலிபிரிட்டிஸா வந்துட்டு காட்டுறோம். ஏன்னா இவனை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போ கேமிங் கம்யூனிட்டியில இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன். கேமிங் கம்யூனிட்டியில இருக்கும்போது இப்போ எப்படி சொல்றது, இப்போ எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ குருநாதரா இருக்கட்டும், யோகேஷ் ஏகே யோகேஷ், இல்ல ரானிக்ஸ் ப்ரோவா இருக்கட்டும், இல்ல பிலீவா இருக்கட்டும். பிலீவ் இங்க தானே இருக்கான். பிலீவா இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நேதாஜியும் நான் கூப்பிட்டேன். ஆனா அந்த மாதிரி நிறைய பேரை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, நம்ம கேமிங் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் நாட் ஒன்லி லைக் கேம் விளையாடினா டைம் பாஸ் அப்படி மட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதுக்கும் மேலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நெட்ஒர்க். இப்போ நான் பெங்களூர் வந்த போது எனக்கு நேதாஜியா இருக்கட்டும், பாக்கெட்டாக இருக்கட்டும், நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் ப்ரோ, இந்த மாதிரிலாம் வந்து வீடியோ எடுக்கலாம், Airbnb அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் கொடுத்ததே வந்துட்டு இவங்க தான். சஜஸ்ட் பண்ணதும் இவங்க தான், உண்மையை சொல்லணும்னா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஆச்சுன்னா கேமிங்கால தான். நிறைய பேர் கேமிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேமிங்கும் ஒரு நல்ல ஒரு இது தான். நான் விளையாடுற கேம் வந்து உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், Fortnite. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பப்ஜி மாதிரி தான். ஆனால் Fortniteல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. பப்ஜி வந்து நம்ம ஃபோனில் விளையாட முடியும். ஆனால் Fortnite வந்துட்டு பிசி இல்லை லேப்டாப் இல்லை PlayStation 5 இல்லை Xbox இந்த மாதிரி கான்சோல் இல்லை பிசியில் மட்டும்தான் வந்து விளையாட முடியும். ஏன்னா கிராஃபிக் வந்து ரொம்ப அதிகம். அதனால நான் அதில் ரொம்ப இன்டெப்த்தாக போக விரும்பல. நான் எதுக்குமே இப்போ ப்ரொமோஷனே பண்ணல. ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நாங்களாம் இன்னும் வளரல. வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிய வரும். உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ யோசிப்பீங்க, என்னடா இப்படி பேசி வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 149 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்களுக்கு என்னால் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணி காட்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டு போக முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு போகணுங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய ஆசை. அதனால் மட்டும்தான் இப்படிலாம் வந்து வீடியோ எடுக்கிறோம். என்ன மனுஷன்? என்னோட மெயின் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா விஜே சித்து விலாக்ஸ் தான். யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்க கூடாதுடா. உண்மையிலே நம்மளா இருக்கணும். சும்மா அவங்க அதை சொல்றாங்க, இவங்க எதை சொல்றாங்க, அவங்களுக்காக நம்ம இதை பண்ணுவோம், இவங்களுக்காக நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னா நமக்காக நம்ம என்னதான் பண்ணுவோம் அந்த வாழ்க்கையில. விஜய் சித்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ எந்த இடத்துல போய் நிற்கிறாருன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளும் போய் நிற்கணும். இல்லை அவரு ஒரு முன் உதாரணமா வச்சு தான் போய் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்னோட லோகோவா இருக்கட்டும், என்னோட பேனரா இருக்கட்டும், என்னோட வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் அதுக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. வீட்டில் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே ஏன் எதுக்கு கூட கேட்காம வந்த பாக்கெட் மச்சான், ரொம்ப தேங்க்ஸா. சீரியஸா இட் மீன்ஸ் a lot to be frank. பார்க்கணும்னு எனக்கு பார்க்கணும் ஆசை. கேமிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிலீவ் இங்கே தான் இருக்கேன்னா ஊர் சொன்னா மறந்துருச்சு. பார்க்கலாம்டா, ஒரு நாள் மீட் பண்ணலாம்னா. அப்புறம் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க.
ரோனிக்ஸ் ப்ரோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தோணுது. ஆமா, எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. தென்காசி, கோயம்புத்தூர், கேரளா, பெங்களூர், சென்னை, எல்லாரும் வந்துட்டு ஒரு மைக்கேல் கூட இருக்கான், சென்னையில தான் இருக்கான். ஆனா இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, வர மாட்டேங்கிறான் அவன். ஸோ எல்லாரும் ஒரு இடத்துல தான் இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போய் மீட் பண்ண முடியல. அதுக்கான இன்னும் அந்த லெவலுக்கு வரலங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டப் வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோவோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேடி vlogs இனி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா மிஸ்ஸஸ் மேடி மட்டும் காணும்னு நினைக்காதீங்க. மிஸ்ஸஸ் மேடிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவங்க வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச மாதிரி வந்துட்டு நான் வந்து இப்போ வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் 2 months வந்துட்டு வீடியோவே போடலை. அதனால வந்துட்டு இல்லை, 2 months வீடியோவே போடலை. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் வீடியோ வரல அப்படின்ட்டு. சரி, என்னால் முடிஞ்சது என்னவோ அந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. சீக்கிரமாக வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வரும். இனி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அரக்கோணம் vlog. அது நான் அதுவும் லைக் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அது வந்திருக்கும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வரும். இன்னைக்கு என்ன சாட்டர்டேவா, நாளைக்கு சண்டே. இன்னும் நாங்கள் நிறைய இடத்துக்கு வந்து போகிறோம். பெங்களூரில் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் எப்படி பண்ண முடியுமோ வீடியோ எடுத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறோம். எடிட்டிங்கும் நான் தான் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டிங் நல்லா இல்லைனாலும் வீடியோ நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வர்றது அவ்வளோதான். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வரதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான்.